சபரீசன் கட்டுப்பாட்டில தான் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த செய்தி சேனல்களும் இயங்கிட்டு இருக்கா. திமுக விருப்பப்படிதான் தலைப்பு செய்திகள் இங்கே வாசிக்கப்படுதா. பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் எழுப்பி இருக்கக்கூடிய சந்தேகமானது பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் நமக்குள்ளார உருவாக்கியது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் ஒட்டுமொத்த செய்தி நிறுவனங்களும் பார்த்தா திமுகவுக்கு ஜால்ரா அடிப்பதை முதன்மையா வச்சிருக்கும். மக்களுக்கான அடிப்படை தேவைகள் குறித்தான எந்த செய்தியும் வராது, மக்களின் உரிமை குறித்தான எந்த செய்தியும் வராது. எதிர்கட்சியை சார்ந்த பிற தலைவர்களின் ஆக்கப்பூர்வமான முன்வைப்புகள், கருத்துகள் எந்த செய்தி சேனல்களையும் ஒளிபரப்பவும் மாட்டாங்க. இதற்கு உதாரணமாக சமீப காலத்திலேயே ஒரு விஷயத்தை சொல்லலாம். சமீபத்துல தொகுதி மறுவரைக்காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த கூட்டத்துல கலந்துகிட்டு அரசிற்கு பல ஆலோசனைகளை எல்லாம் வழங்கினாங்க. அதையெல்லாம் அத்தனை செய்தி சேனல்களும் ஒளிபரப்புனாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே வேளையில அன்றைய தினமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு வலியுறுத்தினாங்க. ஆனால் அத நியூஸ் தமிழ் 24x7 என்கின்ற செய்தி சேனலை தவிர வேற எந்த செய்தி சேனலும் ஒளிபரப்பவே இல்லை. அதே போன்று அன்றைய தினமே ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்தப்பட்டுச்சு. அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் அண்ணன் வழக்கறிஞர் பாலு அவர்கள் இந்த விவாதத்துல கலந்துகிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பிற்கும் நாங்க எல்லாத்துக்கும் ஆதரவளிக்கிறோம். திமுக மும்மொழி கொள்கையை எதிர்க்குதான் நாங்கள் ஆதரவளிக்கிறோம். திமுக தொகுதி மறுவரைக்கு எதிராக தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்துக்காக குரல் கொடுக்கிறதா நாங்களும் சேர்ந்து குரல் கொடுக்கிறோம், ஆலோசனை வழங்குறோம். அதே போன்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் வழக்கறிஞர் பாலு அவர்கள் அதே அரங்கத்துல பேசினாங்க. அதற்கு திமுகவை சேர்ந்த சரவணன் அந்த வழக்கு பாட்னால நிக்கல, அதுல நிக்கல, இதுல நிக்கலன்னு கம்பு சுத்த உடனே வழக்கறிஞர் பாலு அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகின்ற போது திமுகவுடைய முதன்மை சிங்சாங்கான சன் நியூஸ்னுடைய குணசேகரன் அந்த விவாத நிகழ்ச்சியை முடித்து வச்சார். இதெல்லாம் சமீப காலத்துல ஒரு வார காலத்துல நாம கண்டது. ஆனால் ஒட்டுமொத்த செய்தி நிறுவனங்களும் கடந்த 4.5 ஆண்டுகளாக இப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. தேர்தலுக்கு முன்பாகவே, ஏன்னா மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு முன்பாகவே செய்தி சேனல்களுக்கெல்லாம் காசு கொடுத்துதான் திமுக இந்த வெற்றியை விலை கொடுத்து வாங்கியிருந்தாங்க. இப்ப சவுக்கு சங்கர் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு செய்தி சேனல்களும் எப்படியெல்லாம் இயங்கிட்டு இருக்குது என்கின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய நண்பர் பகிர்ந்துதான் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய யூடியூப் சேனல், அதாவது இன்ஃபுளுசர்னு சொல்லுவாங்க. அவங்களாம் இன்ஃபுளுசர்லாம் கிடையாது. இன்ஃபுளுசர்னா என்ன பண்ணணும், மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சமூக நீதி போராட்ட விஷயமாக இருக்கட்டும், மொழி பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழர் உரிமை பிரச்சனையாக இருக்கட்டும், நீராதார பிரச்சனையாக இருக்கட்டும், அதுல எல்லாம் உள்ளபடியாகவே உள்ளுணர்வோடு மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள் நலன் சார்ந்து எழுப்பக்கூடியவர்களா இன்ஃபுளுசர்னு சொல்லலாம். இவர்களே இன்ஃபுளுசர்னு சொல்ல முடியாது, வாடகை வாயர்கள்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல மிகச்சிறிய யூடியூப் சேனல் வைத்திருக்கக்கூடிய வாடகை வாயர்களை கூட திமுக விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கு. அதற்காக குறைந்தபட்சம் மாதம் 2 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. அதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை செய்தி சேனல்களை இயக்கிக்கிட்டு இருக்கிறது சபரீசன் அவர்கள் நடத்தக்கூடிய பெண் நிறுவனம் தான், அதாவது PN பெண், அந்த நிறுவனம் தான் நடத்திக்கிட்டு இருக்கு. எந்த செய்தி முதன்மைப்படுத்தணும், எந்த செய்தியை மறைக்கணும், எந்த செய்தியை குறித்து பேசணும், எது தலைப்புச் செய்தியா வரணும், எது இங்க விவாதத்தை ஏற்படுத்தணும், எதை மூடி மறைக்கணும், அத்தனை விஷயங்களையும் நுனிவரை சென்று அந்த நிறுவனம் ஆளுமையை செலுத்துறாங்க. ஒருவேளை அதற்கு கட்டுப்படலைன்னா செய்தித்துறை, விளம்பர செய்தித்துறை, தமிழ்நாடு செய்தி விளம்பரத்துறையிலேருந்து போன் போவோம். அப்படியும் இல்லைன்னா அமைச்சர்கள்ட்ட இருந்து போன் போகும். அப்படியும் இல்லைன்னா போக வேண்டியவர்கள்ட்ட இருந்து போன் போகும் என்று சவுக்கு சங்கர் அதுல தெரியப்படுத்துறாங்க. அப்படியானால் நம்மளுக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி எப்படி இருக்கு, அது செய்தியாகவே இல்லை, இவருடைய கட்டுக்கதையாக இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மக்கள் நலன் சார்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை சார்ந்த செய்தியெல்லாம் வராது. நீங்க நான் உற்று கவனித்து பாருங்க. தீவிரமாக சமூக நீதிக்காக பாடுபடுவாங்க, தீவிரமாக தமிழர் உரிமைக்காக பாடுபடுவாங்க, தீவிரமாக நீட்டுக்கு எதிராக பாடுபடுவாங்க, தீவிரமாக நிலத்தை மீட்பதற்காக பாடுபடுவாங்க. அப்பெல்லாம் ஏதாவது என்ன செய்தி வரும் தெரியுங்களா? ஏதாவது நடிகை கிசு வரும், விஜய் கால் வழுக்கிடுச்சு அப்படின்னு வரும், இல்லைன்னா சீமானை பிடிச்சிப்பாங்க, இப்படியான பல்வேறு விஷயங்கள் வரும்.
அவர்கள் எப்படி அதை திசை திருப்பலாம், அவ்வளவுதான். உப்புச்சப்பு இல்லாத விஷயங்களை எல்லாம் அன்னைக்கு செய்தியாக்கி தலைப்பு செய்தியாக மாற்றக்கூடிய செயலைத்தான் திமுக செய்யும். ஆனால் மக்கள் நலன் சார்ந்து அன்னைக்கு உசுரை கொடுத்து ஒருத்தவங்க போராடிட்டு இருப்பாங்க. அது எந்த செய்தி ஊடகங்களையும் ஒரு பக்க செய்தியாக கூட வராது, ஒரு விட்டு செய்தியாக கூட வராது. ஆனால் இதையெல்லாம் யார் இயக்குறா? இந்திய சுதந்திரத்திற்காகவும் இதே ஊடகத்துறை பாடுபட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல பலமுறை ஆட்சி மாற்றத்திற்காகவும் இதே ஊடகத்துறை பாடுபட்டு இருக்கு. ஆனால் இந்த ஊடகத்துறை இன்னைக்கு ஊழல் துறையாக மாறி, ஊழல் பெருச்சாளிகளாக மாறி, ஊதுகுழலாக மாறி இருக்கிறாங்க திமுக. இதைத்தான் சவுக்கு சங்கர் அப்பட்டமா வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் எந்த ஒரு ஏதாவது ஒரு செய்தி வருதா, அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை நம்ம பார்க்கணும். அது நிச்சயமாக நீங்க பார்க்கிற 100 செய்திகள்ல 99 செய்திகள் பொய்யா பரப்பப்படுறதா தான் இருக்கும். அல்லது ஏதேனும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக ஒரு செய்தி வருதுன்னா அதற்குள்ளாக வேற ஏதோ பல விஷயங்களை மூடி மறைப்பதற்காக வெளியிடப்படக்கூடிய செய்தியாகத்தான் அந்த செய்திகள் இருக்கும். இப்ப நம்பிக்கையாக ஒரு சில செய்தி சேனல்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி யூடியூப் சேனல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில யூடியூப் சேனல், இந்த ரிஃப்ளெக்ட் நியூஸ், இந்த பெட்டர் டுடே, இந்த பீப்புள் சைஸ் போன்ற வளர்ந்து வரக்கூடிய சில யூடியூப் சேனல் மட்டும்தான் நடுநிலையாக பயன்பட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி பல யூடியூப் சேனல் மீது மிகப்பெரிய ஆதிக்கத்தை அரசு செலுத்தி அவர்களை ஒரு மூடர்களாக, மக்களை மூடர்களாக நினைச்சு இவர்கள் வழியாக ஒரு பொய்யான செய்தியை பரப்புறதை மட்டுமே தான் திமுக முதன்மையாக வச்சுட்டு. சவுக்கு சங்கர் இன்னைக்கு எழுப்பி இருக்கக்கூடிய அச்சமானது நீடிச்சது அப்படின்னா ஒரு காலம் உன்னுடைய உரிமைக்காக நீ பாடுபடவே முடியாது. பாமர மக்களை கூட இன்னைக்கு ஏமாத்த முடியாது. பாமர மக்கள் நிச்சயமா ஒரு விஷயத்தை ஆராய்வாங்க. அவங்க பள்ளிக்கூடத்திற்கு போயிருக்க மாட்டாங்க, கல்வி பயின்றிருக்க மாட்டாங்க, அது மட்டும் தான். ஆனால் அவர்களுக்கு நல்லது எது, சரியது எது, கெட்டது என்று பகிர்ந்து பார்ப்பதற்கு